டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவிகே மேல சிபிஎம் செம்ம கடுப்புல இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இதை தெரிஞ்சு செய்கிறாரா, தெரியாம செய்கிறாரா, இல்லை விஜய் நாலேஜுக்கு இது போகுதா, இல்லை போயும் அவர் கண்டுக்காம இருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் இது எழும்புது. பார்க்குற நமக்கும் கேள்விகள் கேட்க தோணுது. இதெல்லாம் ஏன் விஜய் கண்டிக்காமல் இருக்கிறாரு? எதுவுமே ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு? வேன் மேலே ஏறினாதான் இவருக்கு பேச தெரியுது. அதுவும் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாரா அப்படின்னா அவர் மேலே வைக்கிற விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு போகிறாரு கண்டி. மக்களுக்கு பிரயோஜனமாக பேசுகிறாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இதை விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடந்ததா, இல்லை அவருக்கு தெரியாமல் நடந்ததா, இல்லை ஒருவேளை தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறாரா, இல்லை அவருக்கு தெரிஞ்சதுனால இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரா, இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு முன்வைக்கப்படுது. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு பெயர் வச்சுட்டு இதில் டிவிகே, காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுமல் போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க பிராக்கெட்டில் போட்டு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. இது தாவேக்கா என்ன பண்ணியிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். ஏன்னா தாவேக்கா தலைமையில் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு. ஏங்க கொஞ்சமாச்சுன்னா மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குதா? சிபிஐ எங்கே இருக்குது? சிபிஎம் எங்கே இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருக்குது? விடுதலை சிறுத்தைகள்லாம் இந்த கட்சியை எந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் கட்டமைச்சிருக்கிறாரு. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு பிரச்சனைகள், எக்கச்சக்கமான வழக்குகள், இதை எல்லாத்தையும் மீறி இப்படிப்பட்ட ஒரு கட்சியை தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறார்ல திருமாவளவன் அவர்கள். அவருக்கு எப்படி நம்ம சொல்லணும்? விஜய்க்கு கீழே அவரா? விஜய்க்கு என்னங்க தலைமை இருக்குது? விஜய்க்கு என்னங்க அரசியல் நாலேஜ் இருக்குது? விஜய்க்கு என்னங்க அரசியல் பின்புலம் இருக்குது? ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாரா? வீதிக்கு இறங்கி ஒரு மறியல் போராட்டம், ஒரு கண்டன போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், இல்லை எத்தனை வழக்கு வாங்கியிருக்கிறாரு விஜய்? மக்களுக்காக நின்று, மக்களுடைய உரிமைகளுக்காக நின்று, மக்களோட மக்களை நின்று இருக்கிறாரா? எதுவுமே இல்லைங்க. அது எப்படிங்க விஜய் தலைமையில் இந்த கட்சிகள் வரும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்தியாவே ஆண்ட கட்சிகள், இப்படிப்பட்ட கட்சிகள் இவங்களுக்கு கீழே இருக்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? காங்கிரஸ் அப்படி போகிறாங்க அப்படின்றதுக்காக இவங்களை எல்லாரும் அசிங்கப்படுத்தலாமா? இது அசிங்கப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. ஸோ இதை குறித்து தான் சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் என்ன பண்ணுறாரு, சர்ற மாதிரியாக கேள்விகள். இது அதிக பிரசிங்கத்தனம். இது அதிக பிரசிங்கத்தனம். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வெட்கக்கேடான செயல். அது பிரவீன் சக்கரவர்த்தி செஞ்சது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு. யாரை கேட்டு நீங்கள் கூட்டணியில் சேர்த்தீங்க? என்ன கேட்டிங்களா? கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இவர் எம்பி பதவிறாங்க. கூட்டணி கட்சி ஆதரவோடு எத்தனை பேர் என்கிட்ட ஆதரவு கேட்டீங்க, எங்கள் கிட்ட நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சண்முகம் அவர்கள் வச்சு செய்கிறார். ஸோ இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி பதவி கொடுத்ததே ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அவ்வளோ பெரிய சகாப்தத்தை படித்த தமிழக வெற்றி கழகம் ஏன் நாடாளுமன்றத்தில் உங்கள் சகாப்தத்தை நீங்கள் பதிய வைக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்விங்களா? ஏன்னா விஜய் நினச்சிருந்தா தாவேக்க சார்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கலாமா? ஆனால் அதை அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்குறாரு. காங்கிரஸில் கூட பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட கொடுக்குறாரு. ஏன் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுக்கணும்? இந்த கேள்வி இருக்குதுல்ல எல்லாருக்கும். இப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு நீங்கள் கொடுக்கணும், எதுக்கு பர்டிகுலராக பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கணும்? ஏன் நிறைய பேர் இல்லவே இல்லையா காங்கிரஸில்? யாருமே இல்லையா? ஏன்பா இவர் இருக்கு, நீங்கள் செல்வ பிறந்தை கொடுத்துருக்கலாம் மாநில தலைவர். அவர் எப்படி நீங்கள் மாநில தலைவர்லேருந்து நீக்கிற போகிறீங்க, அவருக்கு கொடுக்கலாம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அத்தனை பேர் கொடுக்கலாமே. ஏன் நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்திக்கு மட்டும் கொடுக்குறீங்க? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தான் காங்கிரஸ் தாவேக்கா அப்படின்ற ஒரு உறவுக்கு பாலமாக இருந்தவர். இது நீங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே நல்லா யோசித்து பார்த்துருக்கலாம். தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு கொளுத்தி போட்டதே பிரவீன் சக்கரவர்த்தி தான். அதுக்கப்புறம் தான் நூலை பிடிச்சி மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, திருச்சி வேலுமணி போன்றவங்களாம் என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பித்தாங்களே. ஸோ இப்படி இருக்கும் பொழுது தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட இந்த இணைப்பு இருக்குல்ல, கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும், அதாவது திமுக கூட்டணி முறிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கோச்சிக்கிட்டு வந்துருங்க, இவங்க கூட ஒரு நன்றி கூட சொல்லலைங்க. 5 இடம் திமுக கூட நின்னதுனால தான் 5 இடம். எல்லா கட்டியும் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகியாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை.
திமுக காரங்க சொல்றாங்க. இன்னைக்கு காகிதம் இல்லத்தினுடைய அந்த நிகழ்ச்சியில கூட என்ன பண்றாங்க, துரோகின்னு சொல்லிட்டு கூக்குரல் போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் மேல கடுகடுன்னு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி தான் அப்படின்னு திமுக நம்புது. ஆனா இவர் அதாவது இந்த கூட்டணிக்கும் நமக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாரு. அதாவது ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நடுவுல இருந்தது பிரவீன் சக்கரவர்த்தி தான். அவரை ஹானர் பண்ணணும், அவருக்கு ஒரு நன்றியா இருக்கணும், அவருக்கு எதனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் ராஜ்யசபா எம்பி பதவியை விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, விட்டு கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வுலாம் நடக்குது. இப்போ இவங்களுக்கு தெரியாம நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு தெரியாம நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கூட்டணிக்கு பேர் வச்சது தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு. ஆல்ரெடி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒன்று இருக்கு. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க இவங்க. அது கூட அந்த கூட்டணியிலிருந்து தான் அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்றாங்க, இவங்க அது பேர் வச்சுக்கிறாங்க. முன்னாடி தமிழ்நாடு சமூக நீதி அவ்வளவுதான், முற்போக்கு கூட்டணி அவ்வளவுதான். இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இவரு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி. அப்படி என்ன இவரு தாவேக்கா சமூக நீதியில இதுவா இருந்தது நம்மளுக்கு தெரியவே இல்லை. சும்மா ஆதி திராவிட நலத்துறைய சமூக நீதி நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டா சமூக நீதி வந்துருமா? கேள்வி இருக்குங்களா? ஏங்க, அறநிலைத்துறையில ஒரு பிராமணரை நீங்க என்ன பண்றீங்க, அமைச்சரவையில் போடுறீங்க, ஏன் ஒரு எஸ்சியை போடுங்களேன். எஸ்சியை போட்டாருன்னு வச்சுங்களேன், அதுதாங்க அவர் மாற்று ஒரு சமூக நீதி, ஒரு மாற்று அரசியல். அதை செஞ்சாரா விஜய்? செய்யறதுக்கு அவருக்கு திராணி இருக்குதா? இல்லவே இல்லை. அறநிலைத்துறைக்கு ஒரு எஸ்சியை நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அமைச்சராக போட்டுட்டு பார்த்தீங்களா நான் எந்த அளவுக்கு சமூக நீதியில் இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் மாற்று அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்கணும். ஆனால் அது அவர் பண்ணவே கிடையாது. அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணரை என்ன பண்ணுறாரு, அமைச்சராக போடுறாரு. ஸோ இதுதான் இவர் கொடுக்குற சமூக நீதியா? சும்மா அமைச்சரவையில் நீங்கள் தலித்துக்கு இத்தனை இடம் கொடுக்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. அது ஒரு வகையில் ஒரு ஏற்றம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவோ அதிமுகவோ அதை செய்யலை, தலித்துகளை நிறைய அமைச்சர்களை கொண்டு வரல. ஆனால் விஜய் அவர்கள் இது ஒரு மாற்றம் தான், அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது மட்டும் ஒரு மாற்றம் சமூக நீதி அப்படின்னு ஏற்றுக்க முடியும். இது பார்ட் ஆஃப், அவ்வளோதான். இதில் அது ஒரு பார்ட், அவ்வளோதான். ஆனால் இதே நம்ம முழுசா பேச முடியாதுல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இது கூட்டணியாக ஃபார்ம் ஆகவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகள், அது சிபிஐ சிபிஎம்லாம் வெளியிலேருந்து தான் ஆதரவு தருவாங்க. அவங்க அமைச்சரவில் போல இன்னைக்கு விசிக்கு அமைச்சரவில் போயிருச்சு, ஐஎம்எல் அமைச்சர். அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நாங்கள் எதுக்கு கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம், இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்கு ஆதரவு மட்டும் தான் தெரிவித்தோம், நாங்கள் கூட்டணியில் போய் இணையில, தெளிவாக சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கணும். ஆனால் இதெல்லாம் கடந்து வேணும்ட்டுக்குன்னு இதை திமுகவை வெறுப்பேற்றுற விஷயமா தானே இருக்குது. திமுகவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூண்டி விடுற விஷயமா தானே இருக்குது. நாங்கள் கூட்டணிலாம் ஃபார்ம் ஆகிட்டோம், திமுகவை கழட்டி விட்டுட்டோம். திமுகவை கழட்டி விடலை, திமுக உதவியோடு தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கே விசிகா ஐயூஎம்எல் இடதுசாரிகள்லாம் ரிட்டர்ன் வந்துட்டா தாவேக்காவுடைய ஆட்சியோடைய நிலைமை என்ன, அது யோசித்து பார்த்தீங்களா? ஸோ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணுமோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் ஐயா சண்முகம் அவர்கள் அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி இதோட ஸ்டாப். உங்களுக்கு எம்பி பதவி விஜய் கொடுத்தாருன்னா அவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க, அவருக்கு எல்லாமே நீங்கள் இதுவாக இருக்குங்க. அதை விட்டுட்டு எப்படிங்க கூட்டணியே இன்னும் அலைன்ஸ் ஆகலை, இது கூட்டணியாகவே முடிவாகலை, இறுதியாகலை, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி கூட்டணியாக இதை கன்சிடர் பண்ணுறீங்க, ஒரு பேர் வைக்கிறீங்க, அதில் எதுக்குங்க எங்கள் பேர் சேர்த்துக்கிறீங்க? உங்கள் பேர் சேர்த்துக்கினா உங்கள் பேர் சேர்த்துக்குங்க. நீங்கள் காங்கிரஸ் ஐஎம்எல் அதே போல் தாவேக்கா உங்களை சேர்த்துக்குங்க. நாங்கள் தான் இங்கே அமைச்சரவையிலே இல்லையே, எதுக்கு எங்களை சேர்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாரு. இதை பற்றியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.